வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி அறிக்கையோடு. நான் மைக்கேல் மரியஜெயமான். நான் ரஞ்சனி ராஜ்மோகன். முதலில் தலைப்புச் செய்திகள். 23 லட்சம் சைனோஃபார்ம் மற்றும் ஒரு தொகை ஃபைசர் தடுப்பூசிகள் இலங்கைக்கு. வாழ்வாதாரங்களை இழந்த 20,39,000 குடும்பங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுப்பனவினை வழங்கும் நடவடிக்கை தொடர்ந்தும் முன்னெடுப்பு. உரிய அனுமதி இல்லாமல் விற்பனைக்கு தயாராக இருந்த 12 லட்சம் கிலோ நெல் நுகர்வோர் அதிகார சபையின் பொறுப்பில். கிழக்கு ஆப்கானிஸ்தானின் சில பிரதேசங்கள் மீது ஆளில்லா விமானங்கள் மூலம் அமெரிக்கா தாக்குதல். இனி விரிவான செய்திகள். 23 லட்சம் சைனோஃபார்ம் தடுப்பூசிகளுடன் ஒரு தொகை ஃபைசர் தடுப்பூசிகள் இன்று இலங்கைக்கு எடுத்து வரப்பட்டன. சீன அரசிடமிருந்து கேட்கப்பட்டிருந்த 20 லட்சம் சினோஃபார்ம் தடுப்பூசிகளும் சீன குடியரசினால் இலங்கை பாதுகாப்பு படையினருக்கு வழங்கப்பட்ட 3 லட்சம் சினோஃபார்ம் தடுப்பூசிகளும் இதில் அடங்குகின்றன. இந்த தடுப்பூசிகள் பீஜிங்கில் இருந்து இலங்கை விமானப்படைக்குரிய UL 869 என்ற விமானம் மூலம் எடுத்து வரப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசிகளை பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன இலங்கைக்கான சீன தூதரகத்தின் பாதுகாப்பு ஆலோசகர் கர்னல் வென் டொன்கின் இடமிருந்து பெற்றுக் கொண்டார். சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் வை ஃபென்கே கடந்த ஏப்ரல் மாதம் இலங்கையில் மேற்கொண்டிருந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்த தடுப்பூசிகளை பெற்றுத் தருமாறு பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த தடுப்பூசிகளை பொறுப்பேற்கும் நிகழ்வில் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா, கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் நிசாந்த உலுகே தன்ன, விமானப்படை நிறைவேற்ற அதிகாரி ஏர் வைஸ் மார்ஷல் பிரசன்ன பாயோ ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஒரு தொகை ஃபைசர் தடுப்பூசிகள் இன்று அமெரிக்காவில் இருந்து துபாய் வழியாக இலங்கைக்கு எடுத்து வரப்பட்டன. கோவிட் தடுப்பூசி வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 1,91,63,620 பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் விசேட தேவையுடையவர்களுக்கு அவர்களது வீடுகளுக்கு சென்று தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. வேறுவழி பிரதேசத்திலும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. கோவிட் தொற்றிய 4,591 பேர் நேற்று இனங்காணப்பட்டுள்ளனர். 150 படுக்கைகளை கொண்ட புதிய வார்டொன்று கண்டி தேசிய வைத்தியசாலை வளவில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு அஸ்கிரி மகாவிகாரையின் சங்கைக்குரிய கட்டபுல மகிந்த தேரர் 7,25,000 ரூபாவை அன்பளிப்பாக வழங்கினார். இந்தியாவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் அங்கு 46,000க்கும் அதிகமான புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இந்தியாவில் இதுவரை 3,20,49,000 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அந்நாட்டில் நாளாந்த மரண எண்ணிக்கையும் அதிகரித்து செல்வதாக புதிய தரவுகள் தெரிவித்துள்ளன. நேற்றைய தினம் அங்கு 514 மரணங்கள் இடம்பெற்றுள்ளன. அந்த வகையில் இந்தியாவில் மொத்த கொரோனா தொற்று மரணங்களின் எண்ணிக்கை 4,37,000 தாண்டியுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட 3,59,775 பேருக்கு வைத்தியசாலையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. கொரோனா தொற்றினால் குணமடைந்தோரின் வீதம் 97.56 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தோர் சதவீதம் 1.34 குறைவடைந்துள்ளது. இந்தியாவில் இதுவரை 61,22,08,542 பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 45 லட்சத்தையும் நெருங்கியுள்ளது. கொரோனாவின் புதிய புரள்வுடன் நாளாந்த மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. உலகில் நாளாந்தம் 7,11,000க்கும் அதிகமான கொரோனா நோயாளர்கள் இனங்காணப்பட்டு வருகின்றனர். அமெரிக்காவிலும் தற்போது நாளாந்தம் 1 லட்சத்திற்கும் அதிகமான கொரோனா நோயாளர்கள் இனங்காணப்பட்டு வருகின்றனர். அமெரிக்காவில் மொத்த கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 3,95,40,000 தாண்டியுள்ளது. ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன் உட்பட ஐரோப்பிய நாடுகளிலும் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதிகளவிலான நோயாளர்கள் ரஷ்யாவில் இனங்காணப்பட்டுள்ளனர். அங்கு மொத்த எண்ணிக்கை 48,44,000 ஆகும். ரஷ்யாவில் மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 80,000 தாண்டியுள்ளது. ரஷ்யாவில் நாளாந்தம் இனங்காணப்படும் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்த நிலையில் காணப்படுகிறது. ரஷ்யாவில் கொரோனாவின் புதிய புரள்வான டெல்டாவினால் இந்த பாதிப்பு அதிகரித்துள்ளது. அந்த நாட்டில் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் மிக மெதுவாக இடம்பெறுவதனால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அறிய வருகிறது.
ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் இவ்வாரம் தேசிய தடுப்பூசி வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்ட நிலையில் வடக்கு, கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளிலும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இன்றும் துரிதமாக இடம்பெற்றன. கல்முனை சுகாதார சேவைகள் அதிகார பிரதேசத்துக்குட்பட்ட அக்கரைப்பற்று வைத்திய அதிகார அலுவலக பிரிவில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் இன்று தடுப்பூசி ஏற்றப்பட்டது. ஆலேடிவேம்பு சுகாதார மருத்துவ அதிகாரி பிரதேசத்திலும் வெளியில் செல்ல முடியாமல் வீடுகளில் இருப்பவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. நடமாடும் சேவைகள் மூலம் இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி சுகாதார மருத்துவ பிரிவில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 2ஆம் கட்ட தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் 14 மருத்துவ அதிகார பிரிவுகளில் இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. திருகோணமலையில் உள்ள அனைத்து சுகாதார மருத்துவ பிரிவுகளிலும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கும் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. புத்தளம் மாவட்டத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சைனோஃபார்ம் 2வது டோஸை வழங்கும் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. புத்தளம் மாவட்டத்தில் இதுவரை 80% இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. 2 தடுப்பூசிகளை மீட்டி ஓரளவுக்காவது நாங்கள் இந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டும். இந்த தடுப்பூசி பெறுவதற்காக அதிமிகு ஜனாதிபதி அவர்கள் ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகளுடன் தலைவர்களுடன் தொடர்பு கொண்டு செயல்படுகின்றது. அதிவேகமாக கொரோனா தொற்று நாடு முழுவதிலும் பரவி வருகின்ற கால சூழலில் நாட்டு மக்களை பாதுகாக்கும் நோக்கோடு எங்களது நாட்டின் அதிமிகு ஜனாதிபதி சர்வதேச நாடுகளோடு சர்வதேச உதவிகளோடு இணைந்து இந்த நாட்டில் கொரோனா தொற்றை தடுப்பதற்காக தடுப்பூசிகளை வழங்கி வருகின்றார். அந்த வழங்கி வருகின்ற சந்தர்ப்பத்தில் பங்களிப்பு வழங்குகின்ற பாதுகாப்பு தரப்பு, சுகாதார தரப்பு மற்றும் ஏனைய தரப்புகளுக்கு நாங்கள் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தடுப்பூசிகளை வழங்கி மக்களினுடைய உயிரிழப்புகளை தடுப்பதற்கான மிக தீவிரமான முயற்சிகளை எங்களுடைய ஜனாதிபதி அவர்களும் அவரோடு இணைந்து பாதுகாப்பு தரப்பினரும் சுகாதார தரப்பினரும் முன்னெடுத்து வருகிறார்கள். நாட்டினுடைய மக்கள் சார்பாக ஜனாதிபதி அவர்களுக்கும் பாதுகாப்பு தரப்புக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்னார் மாவட்டத்தில் இவ்வாண்டு 1560 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் 3 கொரோனா மரணங்கள் பதிவாகியிருப்பதாக மன்னார் மாவட்ட தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவிற்கான சுகாதார அதிகாரி வைத்தியர் கே சுதாகர் தெரிவித்தார். மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் இவ்வாண்டில் 1560 பேர் கொரோனா தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர். நேற்று மன்னார் மாவட்டத்தில் புதிதாக 27 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாது நேற்று மன்னார் பொது வைத்தியசாலையில் 3 கொரோனா தொற்றாளர்கள் மரணத்தை தழுவியிருக்கின்றனர். எனவே தற்பொழுது மன்னாரில் கோவிட் தொற்றாளர்களின் மரண வீதம் அதிகரித்து காணப்பட்டிருப்பதனால் மக்கள் பொறுப்புடனும் சமூக அக்கறையுடனும் செயல்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 5 தொற்றாளர்கள், அதாவது நேற்றைக்கு 3, அதற்கு முன்தினம் 2 தொற்றாளர்கள் அடங்கலாக மொத்தமாக மன்னாரில் 18 கோவிட் தொற்றாளர்கள் இதுவரை மரணமடைந்துள்ளனர் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 61,000 அதிகமான மக்கள் மன்னார் மாவட்டத்தில் கோவிட்-19க்கான தடுப்பு மருந்தின் முதலாவது மருந்தளவை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 52,000 பேர் 2 தடுப்பு மருந்துகளையும் பெற்று வேக்சினேஷன் கம்ப்ளீட்டட் என்று சொல்லப்படுகின்ற நிலையை, அதாவது தடுப்பு மருந்தேற்றல் நிலையை அடைந்திருக்கின்றார்கள். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் காரணமாக வாழ்வாதாரங்களை இழந்த 20,31,530 குடும்பங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என்று உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சு அறிவித்துள்ளது. நேற்று வரை இதில் 75,520 குடும்பங்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்கள் மூலம் இந்த 2,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருகிறது. முதல் கட்டத்தில் கொழும்பு மாவட்டத்தில் 3,76,531 குடும்பங்களுக்கும், கம்பஹா மாவட்டத்தில் 3,45,847 குடும்பங்களுக்கும், களுத்துறை மாவட்டத்தில் 55,425 குடும்பங்களுக்கும் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளன. கண்டி மாவட்டத்தில் 1,37,475 குடும்பங்களுக்கும், குருநாகல் மாவட்டத்தில் 1,07,677 குடும்பங்களுக்கும் 2,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தில் 1,07,291 குடும்பங்களுக்கும், காலி மாவட்டத்தில் 38,269 குடும்பங்களுக்கும், ஹம்மந்தோட்டை மாவட்டத்தில் 66,476 குடும்பங்களுக்கும் 2,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. மெகடகுலனாவே செனவிரத்ன விகாரையிலும் 2,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. யட்டியாந்தோட்ட பிரதேசத்திலும் வாழ்வாதாரங்களை இழந்த 3,092 குடும்பங்களுக்கு இன்று 2,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டது. பண்டாரவளை பிரதேச செயலக பிரிவிலும்
வாழ்வாதாரங்களை இழந்த குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டது. மாத்தறை கடவச்சதர பிரதேசத்தில் 5025 குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டது. கந்தளாய் ஆயிலியடி கிராம உத்தியோகத்தர் பிரிவில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் காரணமாக வாழ்வாதாரங்களை இழந்த 371 குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டது. மூதூர் பிரதேச செயலக பிரிவில் பல்லை நகர் மேற்கு, இக்பால் நகர் ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் ஊரடங்கு சட்டம் காரணமாக வாழ்வாதாரங்களை இழந்த குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டது. மகாவெவ பிரதேச செயலக பிரிவில் பன்வில கிராம உத்தியோகத்தர் பிரிவில் வாழ்வாதாரங்களை இழந்த 420 குடும்பங்களுக்கு இன்று 2000 ரூபாய் உதவி பணம் வழங்கப்பட்டது. திருக்கோவில் பிரதேச செயலக பிரிவில் தம்பிலுவில் கிராமத்தில் வாழ்வாதாரங்களை இழந்த 787 குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டது. நிந்தவூர் பிரதேச செயலக பிரிவில் 1855 குடும்பங்களுக்கு இன்று 2000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் காரணமாக இவர்கள் தமது வாழ்வாதாரங்களை இழந்திருந்தனர். இந்தியாவில் தமிழகத்தில் நலன்புரி நிலையங்களில் வாழ்ந்து வரும் இலங்கை தமிழர்களின் வாழ்வாதார மறுமலர்ச்சிக்காக தமிழக முதல்வரினால் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தனது நன்றிகளை தெரிவித்தார். இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து தமிழகத்திற்கு வந்த மக்களுக்கு அரசியல் தலைவர்கள் உட்பட அங்குள்ள மக்கள் ஆதரவு அளித்து வந்ததை நன்றியுடன் நினைவு கூறும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வடபகுதியில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களுக்கு மாற்று தொழில் வசதிகளை செய்து கொடுத்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதேபோன்று மீண்டும் இலங்கைக்கு திரும்பி வருவதற்கு விரும்பும் மக்களுக்கு கௌரவமான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு அறிவித்துள்ளார். மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் பாத்தரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் வழங்குகின்றார். மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டரும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. மத்திய மலை பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நாட்டை முழுமையாக முடக்குவதால் பொருளாதாரத்திற்கு பாரிய பாதிப்பு ஏற்படுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார விஞ்ஞானம் மற்றும் புள்ளி விபரவியல் விஞ்ஞான பீடத்தின் பேராசிரியர் மாலக்க ரணதிலக்க தெரிவித்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் குறுகிய அரசியல் லாபங்களை மாத்திரம் கருத்தில் கொள்ளாது நாட்டின் எதிர்காலம் குறித்து தூர நோக்குடன் சிந்தித்து தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். පුජ්‍යලයන් වේවා හැමෝම සිතන්න ඕනේ දේශපාලනික කෝණයකින් නෙමෙයි රටක් විදියට තමයි අපි බලන්න ඕනේ. ඒකට රටක් විදියට බැලුවට පස්සේ රට වසා තැබී அவர் அங்கு கருத்து வெளியிடுகையில் நாட்டிற்கு அல்லது பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தி அரசியல் லாபம் தேட சிலர் முயற்சிக்கின்றனர். எதிர்க்கட்சியினராக இருந்தாலும் மத குருவினராக இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் அரசியல் நோக்கத்தில் மாத்திரம் சிந்திக்காது நாட்டு நலம் பெற்று சிந்திக்க வேண்டும். அந்த வகையில் நாட்டை முடக்கி வைத்திருப்பதால் நோய் தொற்றிலிருந்து ஓரளவு நாம் பாதுகாப்பு பெறலாம். ஆனால் மறுபுறத்தில் எமது பொருளாதாரம் பாரிய அளவில் பாதிக்கப்படும். ஒலிவாங்கிக்கு முன்னால் தமது கட்சியை போல்வதை தவிர்த்து நாட்டில் பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய வழிமுறைகள் பற்றி சிந்திக்க வேண்டும். சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி எமது தொழில் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். තමන්ගේ ඉදිකිරීම් කර්මාන්තය වඩා කාර්යක්ෂමාකාරයෙන් ඉදිරියට ගෙනේ. ඒ තුලින් රටේ ඉතා විශාල පිරිසකට ප්‍රතිලාභ ලබන්න පුළුවන්. ඒකට අපට එවැනි ක්‍රියා දුරස්ථතාවයේ තබා ගැනීමෙන් සෞඛ්‍ය ආරක්ෂිත ක්‍රම පවත්වා ගැනීමෙන් ක්‍රියාත්මක
நுகர்வோர் அதிகார சபையில் பதிவு செய்யப்பட்ட உரிய அனுமதியின்றி நெல் விநியோகத்தில் ஈடுபட்ட வியாபார நிலையங்களை தேடி அனுராதபுரம் மாவட்டத்தில் நேற்றைய தினம் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது உரிய அனுமதியின்றி விற்பனை செய்ய தயாராக இருந்த 8 லட்சம் கிலோ நெல் நுகர்வோர் அதிகார சபையினால் கைப்பற்றப்பட்டது. அனுராதபுரம் மாவட்டத்தில் நெல் அறுவடை இடம்பெறும் நிலையில் விவசாயிகளிடமிருந்து நெல்லை பெற்று அதனை அரசாங்கத்தினால் கொள்வனவு செய்யப்படும் இடங்களுக்கு வழங்காமல் இடைநிலை வியாபார நிலையமாக செயற்பட்டு இந்த விற்பனை நிலையத்தின் மூலம் நெல் விநியோகம் இடம்பெற்றுள்ளது. தமுத்தேகம, இக்கிரியவெவ, ராஜாங்கனை, அங்கமுவ உள்ளிட்ட பிரதேசங்களிலேயே இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. பொலனறுவை மாவட்டத்திலும் குறித்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. வெலிகந்த, சேவனப்பிட்டிய, அரணகாங்வில, எல்லைவேல பிரதேசங்களில் இடம்பெற்ற சுற்றிவளைப்பின் போது உரிய அனுமதியின்றி விற்பனை செய்ய தயார் நிலையில் இருந்த 4 லட்சம் கிலோ நெல் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது 5 விற்பனை நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு 2 நெல் களஞ்சிய சாலைகளுக்கு சீல் வைப்பதற்கு நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது சவளக்கடியிலுள்ள அரிசி களஞ்சிய சாலை ஒன்று மற்றும் நாவிதன் வெளியிலுள்ள நெல் களஞ்சிய சாலை ஒன்றும் சீல் வைக்கப்பட்டுள்ளன. குறித்த களஞ்சிய சாலை நுகர்வோர் அதிகார சபையில் பதிவு செய்யப்படாத நிலையில் வியாபார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை காரணமாகவே சீல் வைக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சாந்த் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற சுற்றிவளைப்பின் போது அதிகார சபையின் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். வடமாகாணத்தில் முதல் முறையாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிறுநீரக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பதில் பணிப்பாளர் மருத்துவ நிபுணர் ச. ஸ்ரீபவனந்த ராஜா தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். எமது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இந்த அதிகரித்து வரும் கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கையின் மத்தியில் கடந்த 12ஆம் தேதி சத்திர சிகிச்சை மிக வெற்றிகரமாக எமது வைத்தியசாலையில் நடைபெற்றது. அதாவது ஒரு விபத்தில் மூளை இறந்த நிலையில் இருந்த ஒரு நோயாளி, இளம் நோயாளி ஒருவரின் 2 சிறுநீரகங்களும் இன்னும் 2 நோயாளிகளுக்கு, அதாவது சிறுநீரகம் செயலிழந்த நிலையில் இருந்த, அதாவது சிறுநீரக சுத்திகரிப்பு இயந்திரத்தின் மூலம் உயிர் வாழ்ந்த 2 நோயாளிகளுக்கு அந்த 2 சிறுநீரகங்களும் மிக வெற்றிகரமாக பொருத்தப்பட்டு அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு புத்துயிர் வழங்கப்பட்டிருக்கிறது. 2 அதுவும் இளம் நோயாளிகளுக்கு. இந்த கோவிட் நோயாளிகள் எண்ணிக்கை மத்தியிலும் மிக வளங்கள் குறைந்த நிலையிலும் இந்த சத்திரிகையானது உண்மையிலேயே ஒரு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை பொறுத்தவரை வரலாற்றிலே இதுதான் முதல் தடவையாக இந்த சத்திரிகை நடைபெற்றிருக்கின்றது. ஆரோக்கியமான எதிர்கால சந்ததியை உருவாக்கும் நோக்குடன் அரசு முன்னெடுத்து வரும் நச்சுத்தன்மையற்ற நாடு என்ற வேலை திட்டம் மிகவும் பயனுடையது என்றும் இதற்கேற்ற வகையில் விவசாயத்துறையினை முன்னெடுப்பதற்காக அனைவரும் சேதன பசலை உற்பத்தியிலும் பயன்பாட்டிலும் ஆர்வத்துடன் ஈடுபட முன்வர வேண்டும் என்று கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானபீட தாவரவியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி சந்திரகாந்தா மகேந்திரநாதன் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இந்த நஞ்சற்ற விவசாயம் என்ற இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. அதற்கு அறிமுகப்படுத்திட்டு விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் விவசாயிகளோ மக்களோ தான் நாங்கள் இதுக்குள்ளே ஈடுபட வேண்டும். அரசாங்கம் எங்களுக்கு சேதன பசாலையை தயாரித்து தரும் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கலாது. காரணம் என்னென்றால் எங்களுடன் தான் மூலவளங்கள் இருக்கின்றது. எங்களுடைய வீடுகளிலே, எங்களுடைய வீட்டுக்குள்ளே, எங்களுடைய வளவுகளிலே இருக்கின்ற மூலப்பொருட்களை எங்களுக்கு தாராளமாக போதும். மாட்டெருவாக இருக்கலாம், மாட்டெருவாக இருக்கலாம், குப்பை கூலவங்களாக இருக்கலாம். ஆக நிச்சயமாக இது ஒரு பாசிட்டிவாக நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு அந்த சேலஞ்சஸ்களுக்கு அப்பாலே இது ஒரு பாசிட்டிவாக நாங்கள் எடுத்துக்கொண்டு விவசாயிகளும் தான் பொதுமக்களும் தான் இதை நாங்கள் நிச்சயமாக எங்களுக்கான ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி என்ற ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு நாங்கள் இதை நடைமுறைப்படுத்தினோமாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி காணலாம். காரணம் நான் ஏன் அதை சொல்கின்றேன் என்றால் நான் எத்தனையோ நாடுகளிலே பார்த்திருக்கின்றேன். இது வெற்றிகரமாக இது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதற்கு முழு மூச்சாக எல்லாரும், அதாவது துறைசார் நிபுணர்கள்,
பல்கலைக்கழகங்கள், மற்றது பொதுமக்கள், விவசாயிகள் எல்லோரும் ஒன்றாக இதுக்குள்ளே நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால், எங்களுடைய துறைசார் நிபுணத்துவத்தை விவசாயிகளுக்கு கொடுத்து இந்த மாதிரியான ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்ல எங்களுக்கு முழுக்க எங்களுக்கு என்னென்னலாம் செய்ய இயலுமோ அந்த அளவுக்கு நாங்களும் விவசாயிகளுக்காக செய்யவும், விவசாயிகளுடைய என்னன்னு சொல்ற அவர்களுடைய ஆட்டிடியூடை நாங்கள் மாற்ற வேண்டி இருக்கின்றது. அதாவது அந்த பயத்தை நீக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. என்ன கேட்டால் இது ஒரு மிகவும் ஒரு அருமையான மக்களுக்கு தேவையான ஒரு திட்டம் என்ற வகையிலே நாங்கள் தான் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன் வர வேண்டும். எங்களுடைய அந்த எண்ணத்தை நாங்கள் மாற்ற வேண்டும். இது எங்களுக்கு நன்மை தருகின்ற ஒரு திட்டம் என்று அந்த எண்ணத்தை நாங்கள் முதல் மாற்றிக்கொண்டு நாங்கள் இதுக்குள்ளே முன்னெடுக்க வேண்டும். நிச்சயமாக வெற்றி பெறலாம். காரணம், எங்களுக்குரிய மனித வளம், எங்களுக்குரிய இயற்கை வளம், மூலப்பொருட்கள் எல்லாமே எங்களிடம் இருக்கின்றது. இனி மேலும் சில செய்திகள். வெள்ளவாய அலுத்வெல பிரதேசத்தில் கஞ்சா பயிர் செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்த 2 சேனைகள் சுற்றி வளைக்கப்பட்டு 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே குறித்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் குடோயா போலீசில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள். மத்திய மலைநாட்டு பகுதியில் பெய்த அதிக மழை காரணமாக பல நீர்த்தேக்கங்கள் நிரம்பியுள்ளன. மத்திய மலைநாட்டின் மேற்கு பகுதியில் நேற்றைய தினம் அதிக மழையுடன் கூடிய காற்று வீசியுள்ளது. கினியத்தகன, வட்டவலை, நோட்டன் பிரீச், ஹட்டன், நோர்வுட், பொகுந்தலா உள்ளிட்ட பல பிரதேசங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் காரணமாக அனுராதபுரம் பிரதேசத்தில் உணவின்றி இருந்த யாசகர்களுக்கு நேற்றைய தினம் அனுராதபுரம் நகர சபையால் பகல் உணவு வழங்கப்பட்டது. ராய்கம், ஏவகம், தலைமை பிக்கு, சங்கைக்குரிய குடகம ஸ்ரீ வனரத தேரர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நேற்றைய தினம் உயிரிழந்தார். அவருடைய இறுதி சடங்கு சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி பாதுக்க பொது மயானத்தில் இடம்பெற்றது. கடவத்த எல்தனிய பிரதேசத்தில் அமைந்துள்ள வீடொன்றில் ஏற்பட்ட தீ காரணமாக அங்கு குடியிருந்த தம்பதியினர் உயிரிழந்துள்ளார்கள். அவர்கள் 53 மற்றும் 57 வயதுடையவர்கள் ஆவர். களனி குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் கடவத்த போலீசார் இணைந்து இது குறித்த விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள். மட்டக்களப்பு முரக்கொட்டாஞ்சேனை வாவியில் மூழ்கிய கால்நடை பண்ணை தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவர் முரக்கொட்டாஞ்சேனை நகரத்திற்கு செல்லும் நோக்கில் வாவியை கடக்கும் போது தவறுதலாக நீரில் மூழ்கியுள்ளார். பின்னர் மீனவர்களின் உதவியுடன் மீட்கப்பட்ட சடலம் பிரேத பரிசோதனையின் பின்னர் குடும்ப உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். கிளிநொச்சி பூநகரி சங்குப்பிட்டி பாலத்திற்கு அருகில் இனந்தெரியாத சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் குறித்த சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டிருந்தது. சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை பூநகரி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் நம்முடைய பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.